எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் இருக்காங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சோதனத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. சொல்லுங்க, அது அவன் எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. எழுதினாலும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பலன் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையில் சொல்வது பைபிள் படியே புனித வெள்ளிங்கிறது இயேசு செத்து போயிட்டாருன்னு அழுகிற நாள் கிடையாது. இயேசு எனக்காக மரித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடியால் எனக்கு ஏற்படுத்தின மீட்பை குறித்து கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். We are here to celebrate that Christ has accomplished the atonement on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசு செய்து முடித்த அந்த மீட்பை குறித்து கொண்டாடத்தான் வந்திருக்கிறோம். இங்கே வரும்போது நான் தான் பாருங்க, நாங்கள் ஒரு பக்கம் டவுன்லேருந்து தான் வந்தேன். ஒரு நல்ல டவுன் தான். அந்த நிறைய வில்லேஜ்களை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்கும் சில சமயம் நம்ம செய்தி குழுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அதில் எப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், 3 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கும். 3 மணிக்கு அப்புறம் அவங்க சபையில் சில சமயம் கஞ்சி ஊற்றுவாங்க. கஞ்சி சாப்பிடுவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே சர்ச்சிலேருந்து முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு, ஏன்னா எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா இயேசுடைய மரணத்துக்கு கல்லறைக்கு போயிட்டு வந்தாங்க, போயிட்டு வந்து வீட்டில் போய் குளிச்சுட்டு அப்புறம் தான் எதாவது சாப்பிடணும்னு யோசிப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா செத்த வீட்டில் என்ன சாப்பாடு கிடைக்கும்? செத்த வீட்டில் நான் என்ன பெருமையான சொல்ல போய் நல்லா கறி விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னையா இயேசு செத்து இருக்கிறாரு கறி விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றீங்கன்னா, இயேசு செத்தால் உண்மைதாங்க, செத்தவர் உயிரோடு இருக்கிறார். செத்தவர் செத்தே போயிருந்தாருன்னா அவரை பற்றி நீங்க துக்கப்படலாம். நம்மளுடைய உறவுகளை யாராவது திறந்துட்டாங்கன்னா அவருக்காக நம்ம வருத்தப்படலாம், தப்பு இல்லை. ஆனா அதையே நம்ம மனசை வச்சிருக்கோம். அதே மனுஷன் உயிரோடு வந்துட்டாருன்னா, இயேசு நமக்காக மரித்தது உண்மைதான், நம்முடைய பாவங்களை சுமந்தது உண்மைதான், நமக்காக ரத்தம் சிந்தது உண்மைதான். ஆனா அவர் ரத்தம் சிந்தது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். ஆகவே உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம ஏன் துக்கம் கொட்டுறோம்? ரைட்டுங்களா? லாஜிக்கலாக அதான் கரெக்ட். கர்த்தர் அர்த்தம் சொல்றாரு. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு அது முன்னேறதை விட பெட்டரா இருக்கிறார். பெட்டரான்னு சொல்ல முடியாது, த பெஸ்டா இருக்கிறார். அவருக்கு ஈடு என்னையா யாருமே நேற்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோவான் மார்பிளையே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீசன். ஆனா பரலோகத்துல தேவன் தரிசனமாகிறார் இயேசு. அதே இயேசு, எந்த இயேசுவின் மார்பிளை சாய்ந்துட்டு இருந்தானோ அதே இயேசு அவனுக்கு காட்சி அளிக்கிறார். பத்மி தீவில மகிமையில பார்க்கிறான், சொல்லுகிறான். அவரை பார்த்துட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொள்கிறான். இதுவரை பார்த்த அந்த இயேசு கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு முன்ன பார்த்த வாழ்க்கை சாய்த்து இந்த உலகத்துல மனுஷன் நடமாட்ட இயேசு கிடையாது, வேற இயேசு. அதை பார்த்து பிரமித்து தேவனாகவே இருக்கிற இயேசுவை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொள்கிறான், பழித்து கொள்கிறான். அப்படி பார்க்கிறான்னா கண்கள் உடைக்களத்தில் காய்ச்சப்பட்டதை போல சரீரம் எல்லாம் தலை சுருளா முடி. அவன் வர்ணிக்கிறான், என்னென்னமோ வர்ணிக்கிறான். உடையதவன் தான், அன்பா செலுத்துறவன் தான். இப்ப நண்பனாக இருந்த இந்த யோவானுக்கு இப்ப தேவனாக இருக்கிற ஒரு இயேசுவை பார்க்கும்போது பிரமித்து போகலாம். அதுதான் இப்ப யோசிச்சு பாருங்க. அப்பொழுது பவுல் இப்படி சொல்றாரு,
நாம் உயிர்த்தெழும் போது அவருடைய சாயலாகவே நாம் இருக்க போகிறோம் என்பதனாலே அவரை எப்படி சந்திக்க போறோம், அப்படியே நம்ம இருக்க போறோம். அப்படிங்கிறாங்க. அப்படின்னா we are not less than Jesus. அப்படின்னா நாம ஜீசஸா அப்படின்னு கேட்டா நாமெல்லாம் ஜீசஸ் கிடையாது. இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள். ஆனா நாம இயேசு கிடையாது. ஆனா இயேசுவை போலவே இந்த பூமியில இருக்கிறவர்கள். அப்ப இயேசுவை போலன்னா நம்முடைய ஐடென்டிட்டியே வேற. இன்றைக்கு சொல்ற கிறிஸ்துவ சமுதாயம் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து ஒரு விதமான காரியத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விதமான நம்பிக்கையில் ஓடிட்டே இருக்காங்க. ஒரு விதமான தேடுதல் ஓடிட்டே இருக்காங்க. இவங்க தேடுதலுக்கு முடிவே இருக்க மாட்டேங்குது. ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னா, ஆனா நீங்க தேட வேண்டியது அங்க இல்லைங்க, வேத வசனத்துல சொல்லுங்க. பைபிள்ல தேடணும். எங்க தேடணும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றதால 4 பேர் சொல்லக்கூடாது, ஒரு தீர்க்கதரிசி சொல்லக்கூடாது. ஆவியான ஒரு வார்த்தை மூலமா எனக்கு சொல்லணும். நீங்க வார்த்தையில சொல்லணும்னா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. சரி, நீங்க வாசிக்கிற பகுதியில உலகத்துல எப்படி எல்லாம் இருக்குன்னு சரி சொன்னேன் இல்லையா? போய் இயேசுவை போய் கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்ட காலத்துல நானும் கூட சேர்ந்தெல்லாம் சுற்றி இருக்கிறேன். சத்தியம் என்னைக்கு தெளிவாச்சோ அன்னையிலிருந்து ஒரு விஷயத்துக்கு தெளிவா இருக்கிறேன். செத்து போன ஒருத்தர் ஆராதிக்கிறேன், உயிரோடு இருக்கிறவர் ஆராதிக்கிறேன். அதனால நான் செத்தவர் ஆராதிக்கிற மாதிரி ஆராதிக்க போறேன், உயிரோடு இருக்கிறவர் ஆராதிக்கிற மாதிரியே ஆராதிக்க போறேன். நீங்கள் எப்படிதான் ஆராதிக்கணும்? உயிரோடு இருக்கிறவரை, நமக்காக அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை புரிந்து அதை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆராதிக்கணும். அதனால்தான் சொன்னாரு, தேவனை உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்க கூடாது. அப்படின்னு நம்ம கத்துறது, கீழே விழுந்து உருள்றது, என்னென்னமா பண்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. நீங்க உணர்ந்து ஆராய்ச்சி பாருங்க. your spirit will communicate with the Holy Spirit. ஆவியானவரோடு உங்கள் ஆவி உறவாட ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். ஆவியில நடன ஆரம்பிச்சிருக்கீங்க. கர்த்தருடைய வசனம் உங்களை சந்திக்க, ஒவ்வொரு பாடம் உங்களை சந்திக்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை பார்க்க முடியாது. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில, புனித வெள்ளி ஆராதனையில, சரி இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் புனித வெள்ளின்னு சொல்லி வச்சாங்க. நானும் புனித வெள்ளின்னு சொல்றேன். நீங்க வித்தியாசம் தெரியாது பாருங்க. அதுக்காக ஏசு இன்னைக்கு தான் செத்தாருன்னு கேட்டா வருஷம் வருஷம் மாறி மாறி வரும். அதனால இன்னைக்கு தான் செத்தார் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பா செத்தார், சிலுவையில உயிரை கொடுத்தார். ஒவ்வொரு வருஷமும் புனித வெள்ளின்னு வரக்கூடியதும் ஈஸ்டர் வரக்கூடியது. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும், ஆனா ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். எல்லா சமயமும் வெள்ளிக்கிழமை வரும், ஆனா ஏதாவது ஒரு வெள்ளியில வரும். ஆனா ஏதோ ஒரு வெள்ளியில, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இயேசுவானவர் மரிக்கவும் செஞ்சார், உயிரோட எழுப்பவும். அது நமக்கு பிரதானம் இல்லை. இயேசு என்ன செய்தார் என்பதுதான் நமக்கு முக்கியம். அதனால நமக்கு என்ன உண்டாயிருக்குது? யா சரியா, அவர் ஆராதிக்கிற எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம அப்படிதானே பார்ப்போம். எனக்கு என்ன லாபம்? நான் இயேசுவை தியானம், எனக்கு என்ன லாபம்? இங்க நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, எபிரேயர் 9:15 முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. அப்படின்னா அவர் மரணம் அடைந்தவருடைய நோக்கம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே இருந்த பாவங்களை இயேசுவானது நிவர்த்தி செய்வதற்காக. முன்ன என்ன பண்ணாங்க? ஆலயம் இருந்தது. முன்ன எப்படி இருந்தது? இயேசுக்கு தேவன் எப்படி பண்ணாரு? வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வந்தார், சந்தித்தார், போனார். அங்கெல்லாம் பெருசா பலி செலுத்தல. பலி எப்ப செலுத்த ஆரம்பிச்சாங்க? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியனாகிய மோசே ஆரோனை ஏற்படுத்தின போது பலிகளை, முறைமைகளை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி தான் பலிகள் வந்தது. நியாயப்பிரமாணம் எதுக்கு? செய்யாதே என்று சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தின்படி நீங்களும் நானும் செய்யறதுக்கல்ல. நல்லா கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தை செஞ்சு ஒருத்தர் கூட நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தை செய்து யாரும் நீதிமானாக முடியாது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நாம எல்லாம் பாவி, நமக்கு தெரியாது. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுது நியாயப்பிரமாணத்தில். ஒரு வார்த்தை, ஒரு பிரமாணம், 10 கட்டளையில ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. சரி, நான் இப்படி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இவங்கெல்லாம் கொலை செஞ்சாலும் தப்பும் அப்படின்னு யோசிச்சிருக்கு? கொலை செய்யல, யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? கல்ல தூக்கி போட்டு இருந்தாலும் கொண்டாலே சரி யோசிச்சிருப்பீங்க. இல்லை இவங்க எதாவது பண்ணாலும் கரெக்டாக இருக்கு, கொண்டா கூட தப்பே கிடையாதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. எவனாவது செத்து போனால் நல்லா இருக்கும் இப்படி கூட மனசில் நிறைய பேர் பற்றி யோசிச்சிருப்போம். கொலை செய்யலை, ஏன்னா நாட்டில் சட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மாட்டிக்குவோம், அதுக்காக செய்யலை. ஆனால் செய்யணும்னு மனசு தோணுச்சு பார்த்தீங்களா?
கர்த்தர் சொன்னாரு, the spirit of the word, spirit of the word எந்த நோக்கத்தோடு கர்த்தர் வசனத்தை கொடுத்தார் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு பரிசேயருக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் சொல்றார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இது எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறது, எப்படி நான் புரிந்து கொள்றதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு சொன்னாரு, ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோட நீ விபச்சாரம் செய்து, அப்படின்னு என்ன சொல்றாரு, நீ சரீர பிரகாரமா இந்த தப்பை பண்ணல, ஆனா மனதில் இந்த கற்பனைகளை நீ பண்ண பார்த்தியா, அப்பயே நீ இந்த தப்ப எப்படி விபச்சாரத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ற அப்படின்னா, the thought in your heart, it's a thought in your mind and your heart itself yes ன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சு கொள்றது, அப்போ இது செய்தாயா செய்யவில்லையா என்பதை பற்றியதல்ல, செய்ய வேண்டும் என்கிற எண்ணமோ யோசனையோ அந்த விருப்பங்களே உள்ள வந்தாலும் கூட அது பாவம் தான் சொல்றோம். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, நான் பரிசுத்தராக இருக்க போது நீங்கள் பரிசுத்தம்னா மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அப்பொழுக்கற்றவர், அவரை மாதிரியே நானும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பரிசுத்தம் உள்ளவர் சொன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவர், எல்லாத்தையும் சொன்ன வார்த்தையை பரிசுத்தம் உள்ளவர் என்று தேவனை பற்றி சொன்னா, பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, பரிசுத்தம்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. தேவன் இந்த உலகத்தை போல இல்லை. இயேசு சொன்னார், நான் உலகத்தால் அல்லாதது போல நீங்களும் எங்க உலகத்தால் அல்ல. உலகத்துல இருக்கீங்க, உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா உலகம் ஒரு விதமான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது, ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ண பிரித்தெடுக்கிறார். பரிசுத்தப்படுத்து, எனக்காக இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்து, எனக்காக இந்த வீட்டை பரிசுத்தப்படுத்து, எனக்காக ஆரோனை பரிசுத்தப்படுத்து, எனக்காக இந்த லேவியை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றாருன்னா என்ன பரிசுத்தப்படுத்துறது? தேவனுடைய வாயாக, தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தை பற்றி மக்களுக்கு கொண்டு செல்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள், அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அழைத்துக் கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆனார். புது உடன்படிக்கை எதனால் உண்டானது? ரத்தத்தினால் உண்டானது. தன் சொந்த ரத்தத்தை பிதாவிடத்தில் போய் செலுத்தி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இப்போ நாம் இப்படி எதில் இருக்கோம்னா, பழைய உடன்படிக்கையில கிடையாது. அப்படின்னா முன்னாடி 10 கற்பனை பின்பற்றணும், பின்பற்றாதவர்கள் பாவி, பாவம் செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், தண்டிக்கப்பட வேண்டாம் என்று நினைத்தால் பலி செலுத்தணும். அந்த பலிகள் எதுக்கு? நான் பாவி, என் பாவத்தை இந்த மிருகத்தின் மேல் வைக்கிறேன், இது பலியிடப்படும் போது எனக்கு பதிலாக இந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். அதான் நடந்தது. பலிகள் எது காமிச்சாரு? இது நிஜமாக அல்ல, நிழலாட்டமாக. என்ன நிழலாட்டம்? இயேசு இரட்சகராய் வருவார், அவர் எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் மரிப்பார். இயேசு எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார்? பிரதான ஆசாரியர் சொன்னார், இவர்கள் எந்த குற்றமும் கிடையாதுன்னு தெரியும், ஆனால் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அப்போ பிரதான ஆசாரியன் யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறவன் இயேசுவை பிலாத்து கையில் ஒப்பு கொடுத்து இவரை கொலை செய்யும் என்று சொல்லுகிறார். பாவம் செய்யாதவரை, பாவி என்று தீர்க்கப்பட முடியாதவரை கொலை செய்யும் ஒப்பு கொடுக்கிறார். முதல் விஷயம். இரண்டாவது, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது என்னது? பிரதானாசாரியர். இப்ப ஜனங்கள் இவரை கொலை செய்யும், பரமாசை விடுதலையாக்கும் கேட்டாங்க. அப்படின்னா ஜனங்களும் இயேசுவை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். இந்த பாவம் என் கையில் இருக்காது அப்படின்னு சொன்னா எங்கள் மேலே, எங்க பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். எப்படி இயேசு ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ரத்த பலிக்கு நான் பொறுப்பாளி இல்லை என்று ராஜா சொல்றான். ராஜா சொல்லும்போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரத்த பலிக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பொறுப்பு. இவர் செத்தா போதும். எல்லாரும் ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து அவரை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது? மனிதர்கள், ஜனங்களும் எங்கள் இவருடைய ரத்த பலிக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. மூன்றாவது, ஜனங்களை ஆழ்வதற்காக ஜனங்களே கேட்ட ராஜா ஒருத்தர், அந்த ராஜாவும் சொல்லுகிறார், இவரிடத்தில் நான் ஒரு பாவத்தையும் பார்க்கவில்லை. நல்லா கவனிக்கணும்.
பிரதான ஆசாரியன் சொல்கிறான், இவருக்கு ஒரு பாவம் இல்லை, ஆனா பொய் சாட்சியை ஏற்படுத்தி இவரை தண்டிக்க சொல்கிறேன். இரண்டாவது, மக்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லி. இவர் பாவம் செய்யாதவர் தெரியும், ஆனாலும் பாவத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. சிறுவனை கொலை செய்யப்பட வேண்டும் சொல்றாங்க. மூணாவது, ராஜாவா இருக்கிறவன், தேசத்தின் அதிபதியானவன், அவனுக்கு தெரிஞ்சு இயேசு பாவி இல்லைன்னு. ஆனா அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு பாவத்தையும் நான் பார்க்கல, இவரை தண்டித்து விடுதலையாக்குன்னு சொல்றாங்க. மக்கள்லாம் சொல்றதுக்காக பிலாத்துவும் ராஜாவும் உடன்பட்டு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ நல்லா கவனிக்கணும், பாவம் இல்லாதவரை பிரதான ஆசாரி ஒப்பு கொடுக்கிறார், ஜனங்கள் ஒப்பு கொடுக்குறாங்க, ராஜா ஒப்பு கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூமியில இந்த 3 பேர் தான் மொத்தமே. ஒண்ணு, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற பிரதான ஆசாரியன், அந்த ஊழியக்காரர். ஜனங்கள் தேவனால உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் உறவு கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மக்களாக இருக்கிறார்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், பாவிகளாய் இருக்கிறவர்களையும் சேர்த்து சொல்றாங்க இவரை மதிக்கட்டும். பிரதான ஆசாரியன் சொல்லுகிறார், எல்லாருக்காக ஒருவன் மதிப்பது நல்லது. என்னவா கமல் பிரதான ஆசாரியன் சொல்றா, மனிதர் எல்லாருக்காக ஒருத்த மதிக்கிறது நல்லது சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை. எல்லா மனிதனுக்காக இயேசு மரிப்பார் என்பதை தெரியாமலேயே சொல்கிறார்கள். ஒரு மனுஷன் மரிச்சா நல்லது. அப்ப பிலாத்து சொல்லுகிறார், இவனை குற்றமில்லை, இவரை தண்டிக்காமல் தண்டித்து விட்டு விடுதலையாக்கிறார். இல்ல, கொலை செய்ய வேண்டும், அவரும் ஒப்புக் கொடுக்கிறார். ஆக மனிதர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் ஒப்புக் கொடுத்தார், ராஜாவும் ஒப்புக் கொடுத்தார். ஆக பரலோகம் என்ன செய்தது? பிதாவானவரும் தம்முடைய குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்தார். பிதாவானவரும் பலியாக ஒப்புக் கொடுத்தார். இப்ப என்ன நடக்குது? பரலோகமும் இயேசுவை ஒப்புக் கொடுத்தது, பூலோகத்தில் இருக்கிற மனுக்குலங்களும் தேவனை இயேசுவை ஒப்புக் கொடுத்தது. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார்கள். ஒப்புக் கொடுக்கப்பட்டதுனாலே முழு மனுவர்க்கத்தின் பாவமும் இயேசுவின் மேல். இப்போ இயேசு சிலுவையில் மரிக்கும் போது எதுக்காக மரித்தார்னா, முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் வந்தபடியால் பூமி அந்தகாரப்பட்டது, இருள் காரில் சூழ்ந்தது. ஏனென்றால் இயேசுவின் எல்லா பாவம் வைக்கப்பட்டு இயேசு சிலுவையிலே உயிரை விட்ட அந்த வினாடி தேவாலயத்தின் திரைச்சலை இருந்தாக்கிடுது. அது வரைக்கும் திரை மறைவில் இருந்த தேவன் வெளியரங்கமாய் மனிதனை சந்திக்க வெளியே வந்தார். மனிதனோட உறவாடுவதற்காகத்தான் ஆதியிலே ஆதாமை உண்டாக்கினார். ஆனால் பாவம் மனிதனை தேவனிடத்தில் தூரப்படுத்தி விட்டது. ஆனால் இயேசுவானவர் என்ன வந்து சொல்றாருன்னா, முந்தின உடன்படிக்கையின் காலத்தில் சொன்னா, முந்தின உடன்படிக்கையின் காலத்தின் வரைக்கும் இருந்த எல்லாருடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய பொருட்டு அவர்கள் முன்பு ஆட்டையும் மாட்டையும் எல்லா மிருக ஜீவன்களையும் பலியிட்டுக் கொண்டிருந்தவர்களுடைய பலிகளை முற்றிலுமாய் ஒழிய பண்ணி ஒரே பலியினாலே நித்திய மீட்பை இயேசு ஏற்படுத்தினார். ஒரே பலி சொல்லுங்க, ஒரே பலியினாலே நித்திய மீட்பு. அப்படிதான் சொல்றாரு. வாழ்க்கப்பட்டவர்கள் முதல்ல இங்க 2 பார்ட் இருக்குது. ஒண்ணு, பலிகள் எது செலுத்தப்பட்ட. இவர் ஏன் தன்னையே பலியாக கொடுத்தாருன்னா, முதல்ல வாக்கு தத்தம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் எப்படின்னா, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின்படி சந்ததிகளாக இருக்கிறவர்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி தலைவர்களுக்கான வாக்கு தத்தங்களோடு கூட பயணித்து வந்தார். முதலாம் உடன்படிக்கையின் காலம் நிறைவு வந்தது. எப்போ? புதிய உடன்படிக்கை, அதாவது ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. தன் சொந்த ரத்தத்தை சிந்தி தன் சொந்த ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்திலே சமர்ப்பித்த போது முழு உலகமும் பரலோகமும் இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தத்தினால் இல்லையா பரலோகம் பரிசுத்தமாச்சா அப்படின்னு கேட்டால் பரலோகம் தான் பரிசுத்தமாச்சு. ஏன்னா காலங்காலமாக கர்த்தர் மேல இருந்த காலங்கமும் அதை இணைக்கப்பட்டது. கர்த்தர் மேல இருந்த காலங்க என்ன? நீ புசிக்கும் நாள்லே சாகவே சாவாயின்னு சொன்னாங்க, கொள்ளல, உயிரோடு விட்டார். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்னையா உங்க கடவுள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேங்கிறார் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அவன் ஆதாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறானே, ஆதாம் சந்ததி உயிரோடு இருக்கிற, இன்னைக்கு அவர் உயிரோடு வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்கிறாரு? அவன் சொல்றபடியா செத்து இருக்கணும்ல. அவன் செத்துட்டான்னா எப்படி மனுக்குலம் வந்து ரட்சிக்கப்படுறது? இவ்வளவு பெரிய மனுக்குலத்தை எப்படி உண்டாக்குறது? கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிதாவான முன்னாடி பிளான் பண்ணார். என்ன பண்ணாரு? தன் சொந்த ரத்தத்தினாலே பூமியையும் பரலோகத்தையும் பரிசுத்தமாக்குவார். பரலோகம் எப்படி பரிசுத்த குலைச்சலாச்சுன்னா, பரலோகம் எப்படி பரிசுத்த குலைச்சலாச்சு? பரிசுத்தத்தை இழந்தது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின லூசிபர் மூலமாய் பரலோகம் முதல்ல அங்கதான் ஆரம்பிச்சது.
மீறுதலோ அவிசுவாசமோ நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணமோ பரலோகத்தில் ஆரம்பிச்சது. ரொம்ப அருமையாக நீங்கள் புரிந்து கொண்டோம்னா, எங்கெல்லாம் நான் தான் யோசிக்கிற மனநிலை மக்கள் இருக்கணும், அங்கெல்லாம் அந்த காலத்தினுடைய ஆவிகளுடைய கிரியை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், எங்கெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள உன்னை விட நான் பெரிய ஆளு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் எங்கெல்லாம் நம்ம உயர்ந்தோ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மறக்காதீங்க, அங்கே பிசாசானவன் ஒரு தவறான கலையை உங்கள் இருதயத்தில் விதைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதெல்லாம் உங்களை கனவீனப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எப்பெல்லாம் நீங்க எதிர்த்து நின்று நான் யார் தெரியுமா உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொன்னீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லூசிபருடைய ஆவியின் தாக்கத்தை நீங்கள் உணரணும். அப்படின்னா இந்த உலகம் நம்மை மோசமாக தான் பார்க்குது, ஆனால் கர்த்தர் மேன்மையாய் பார்க்குது. ஆமென். இங்கே வாசித்த பகுதிகளை முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு, அப்படின்னா முதலாம் உடன்படிக்கையின் காலம் வரைக்கும் உள்ளவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து, அப்படின்னா ஆதாம் முதல் இயேசுடைய மரணத்தின் காலம் வரைக்கும் இருந்தவர்களையும், அந்த மரணத்தின் காலத்துக்கு பின்பாக இயேசுவின் உயிர்த்தெழுதலின் காலத்துக்கு பின்பாக இருக்கிறவர்கள், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவர்கள், இனிமேல் பிறக்க போகிறவர்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார். சரி, இங்க சொல்லும்போது அழைக்கப்பட்டவருடைய நித்திய, அழைக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம் என்ன பண்ணா, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நித்தியமான ஒரு சுதந்திரம். என்ன நித்தியமான சுதந்திரம்? பரலோகத்தின் தேவன் ஆதாமுக்கும் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் வாக்கு பண்ணின எல்லா வாக்குத்தத்தின் மொத்த தொகுப்பும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நமக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்பதான் பாவத்துக்கு மொத்த நிவாரணம் உண்டாகும். இவர் ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமாய் பிறந்தவர், பரிசுத்தமான தேவன். அவருடைய தன்மையில ரெண்டு தன்மை இருக்கு. ஒன்று சரீர பிரகாரமான தன்மை, இன்னொரு ஆவிக்குரிய தன்மை. ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் லைக் காட். தேவனை போலவே இருக்கிறார். சரீர பிரகாரமான தன்மை என்பது மனிதனை போலவே சரீரத்தை உடையவராக இருக்கிறார். பசியா இருந்தார், அழுதார், துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், நெற்றியிலே இரத்த வியர்வை சிந்துபடிக்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உள்ளான எல்லா உணர்வுகளையும் உறவுடையவராக இயேசு இருந்தார். சரீரத்தில் அவருக்கு பசி இருந்தது, களைப்பு இருந்தது, அதே நேரத்தில் அதிகாரமும் இருந்தது. அவர் எழுந்து நின்று கட்டளை கொட்டார். கட்டளையிட்டால் எல்லாமே கீழ்ப்படுகிறது, வியாதிகள் விளைகிறது, பிசாசுகள் ஓடினது, காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றார்கள். மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரமா? ஏன்னா அவங்க பார்க்கறது மனுஷனா பார்க்கிறாங்க, ஆனால் அவர் ஆவியிலே தேவனாக இருந்தார். நல்லா கவனிக்கிறார். ஆவியிலே இயேசு எப்படி இருந்தார்? ஆவியிலே தேவனாக இருந்தார், சரீரத்தில் மனிதனாக இருந்தார். அதாவது சரீரத்தில் மனிதனாக வந்ததுக்கு, சரீரத்திலே மனிதன் செய்த பாவத்திற்கான நீதியுள்ள தண்டனை மரணத்தை இயேசு அனுமதிக்க வேண்டும். ஆதாம் சந்திக்க வேண்டிய அந்த மரணத்தை, தண்டனையை இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு தான் அவனுடைய இடத்தை மறிப்பதற்கும் அவன் மூலமாய் உண்டான எல்லா சந்ததியுடைய பாவத்தை சுமப்பதற்குமாகவே இயேசு மாம்சத்தில் மனுஷனாக வந்தார். அப்ப ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டார்னா, தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில். ஸ்பிரிச்சுவலி he is just like God. ஆவியிலே தேவனை போலவே உண்டாக்கப்பட்டான், ஆனால் அவன் ஒரு சரீரத்தில் வைக்கப்பட்டிருந்தான். தேவன் சரீரத்தை உண்டாக்கினார், சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவனுள்ள மனுஷனாய் மாறினார். அப்ப அவனுக்குள்ள அந்த ஜீவன் உண்டான போதுதான் இந்த சரீரம் உயிருள்ள ஒரு சரீரமாய் மாறினார். அப்ப அந்த ஆவி என்னைக்கு பாவம் செய்தாலும் அன்றைக்கு தேவனோடு இருக்கிற ஆவிக்குரிய உறவு, ஆவிக்குரிய தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஆவிக்குரிய மரணம் இமிடியேட்டா நடந்தது. ஆனா ஃபாலோட் பை சரீர மரணம். அவன் மட்டும் 900 வருஷம் வாழ்ந்து வச்சுக்கோங்க, ஆனாலும் சரீர பிரகாரமாய் அவனும் மரித்தான். யாருடைய அக்கிரமங்கள் ரொம்ப அதிகமான போது நோவா காலத்தில் அதை 120 வருடமாக குறைத்தார். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை சூழல் எல்லாமே ரொம்ப வருஷமா வாழ்ந்து இன்னும் மோசமான அக்கிரமக்காரங்கள் இருந்தா என்ன பண்றது? தேசம் கொள்ளாதேங்கிறதுக்காக அவருடைய ஆயுசு நாட்கள் 120 நாளா குறைச்சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உங்க ஆயுசு நாளை குறைக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. உங்க ஆயுசு நாட்கள் குறைக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எதுக்கு ஆயுசை குறைச்சாரு? அக்கிரமம் பெருசா இருக்கு.
ஆனா யாருக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுப்பார்? வேதம் அப்படியே சொல்லுங்க, ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி என்ன பண்ணுவா? தகப்படி தாயும் கனம் பண்ணுங்க. எதுக்கு? If you honor your father and mother, your life will be prolonged. நல்லா ரொம்ப பக்காவா வச்சாரு பாருங்க. எங்க வச்சாருங்க அடங்குவாங்க. எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மாவுக்கு சொன்ன வச்சே கேட்க மாட்டாங்க. நீ ஏன் நல்லா இருப்பாரு, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா அப்பா ஒரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்பா அம்மாவுக்கு கீழ்படி. அப்பா அம்மாவை கனம் பண்ணு. honor them, honor their word. அவன் சொல்ற வார்த்தைய மதிச்சு நட. எதுக்கு? எப்ப நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. சொல்லுங்க, நாங்க நல்லா இருக்கிறதுக்காக கிடையாது, எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக. கீழ்படிய சொன்னாரு, நாங்க நல்லா இருக்கிறதுக்காக, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கீழ்படிய சொன்னா செய்யறது கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இல்லை நாங்க வேற உங்களுக்கு எனக்கு புரியவே மாட்டேங்கிறாங்க, குழம்பிட்டு இருப்பாங்க. அது உலகத்துல இப்படிதான் பிள்ளைங்க வளர்றாங்க. இப்பதான் நாங்க ஜென்சி அதில் கூட ஜூலியை விட முடியும், வீட்டில் தான் வைக்க முடியும் இல்லையா? அது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நேரம் இறக்கவே இல்லாமல் ஜூலை கொண்டு விட்டுடலாம், எல்லாம் சேர்ந்து ஐக்கியப்படுங்கிறாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எங்கே தான் வைக்கணும்? வீட்டில் தான் வச்சாலும் வீட்டில் விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியணும்னா, நான் நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும்னா அப்பா அம்மாவுக்கு மரியாதை செலுத்தி கனப்படுத்தி அவங்களோட வாழணும். ஆமே, எதுக்கு இதை பற்றி பேசுறேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம ஆயுசு நாட்கள் நீடிப்ப எதோட கனெக்ட் பண்ணி விட்டாரு? அது 10 கட்டளையில ஒரு கட்டளையாக்கி விட்டாரு. ஆமே, 10 கட்டளையில வாக்கு தத்தம் உள்ள ஒரே கட்டளை அது மட்டும்தான். இதை செஞ்சா நீ தப்பிச்சடா அப்படின்னு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு வாக்கு தத்தத்தோடு கூடிய நீ செஞ்சா பிழைப்பன்னு சொல்ற அளவுக்கு கட்டளையோட இணைத்து விட்டார். இங்க புது உடன்படிக்கை வரும்போது, புது உடன்படிக்கை நம்ம வந்து சேரும்போது நம்முடைய வாழ்க்கை நீடித்து இருக்கணும்னா இதெல்லாம் செய்யுன்னு சொல்றாரு இல்லையா? அதுல நமக்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுதினவர் உயிரோடு இருக்கும். இப்ப இந்த லீகலா எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை எழுதும் போது எபிரேயர் ஆசிரியர் லீகல் டேர்ம்ல எழுதியிருக்கிறார். சட்டப்படி பாருங்க, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்க உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்து எப்படி சொந்தமாகும்? பிள்ளைங்க மேல உயில் எழுதி வச்சிருக்காங்க. சொல்லுங்க, என்ன எழுதி வச்சிருக்காங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன எழுதி வச்சிருக்கு? உங்க மேல உயிர் எழுதி வச்சிருக்காங்க. உங்க அப்பா அம்மா சொத்து இருக்கு. ஆனா நீங்க போங்க, எங்களுக்கு எங்க உயிரை எழுதி வச்சிருக்காங்க, கடன் தானே எழுதி வச்சிருக்காங்க அப்படி சொல்ற மாதிரி உங்க மைண்ட் வாய்ஸ்க்கு இருக்கும். ஆனா நீங்க உங்க வீட்டை பத்தி பேசுறாங்க, வீட்டை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வீட்டை பத்தி சொல்றாங்க. இங்க உயிர் வேற. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து வச்சிருக்காங்க, உங்க பேர்ல உயிர் எழுதியிருக்கிறாங்க. உயிர் எழுதியிருந்தா உயிர் எழுதுன அந்த சொத்து உங்களுக்கு எப்ப சொந்தமாகும்? உயிர் எழுதுனவங்க மறித்து போனா தான் உங்களுக்கு அந்த உயிலே, அந்த உயிரின் பற்றி உரிமை வரும். எத்தனை பேர் புரியுது? உயிர் எழுதினாங்கன்னா சட்டப்படி உயிர் எழுதினவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே. வாழலாம், அனுபவிக்கலாம், கூடையே இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எது பண்ண முடியாது? எனக்கு சொந்தம்னு உங்க சொத்து பண்ண முடியாது. உயிரோடு இருக்கிறவர்கள் எழுதி கொடுத்தவங்க, உயிர் எழுதினவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து உங்களுக்கு சம்மந்தமே. அப்படிதானே? சரி, அடுத்து இன்னொரு கேள்வி. சரி, உங்களுக்கு உயிர் எழுதல, உயிர் எழுதல, அப்பா அம்மாவோட இருக்கீங்க, அப்பா அம்மா சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அப்பாவோ அம்மாவோ இப்போ சொத்து யார் சுய சம்பாதிச்சிருப்பாங்க, அப்பா சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்தா எப்போ அந்த உரிமை எப்போ ஆரம்பிக்கும்? அப்பாவுடைய சொந்த சம்பாத்தியம், அப்பா பேர்ல தான் சொத்து இருக்கு. அப்பா எப்ப இறந்து போறாரோ அந்த நாளில் அந்த உரிமை, சொத்துடைய உரிமைக்கான பங்கு யாருக்கு வருது? அம்மா வரைக்கும் வருது. அம்மாவுக்கும் அங்கிருந்து ஆரம்பிக்கும், அம்மாவுக்கு ஆரம்பிக்கும், பிள்ளைகளுக்கும். அப்படின்னா அப்பா சம்பாதிச்சதுல அம்மாவுக்கும் ஒரு பங்கு, பிள்ளைகளுக்கும் பங்கு. எத்தனை பேர் சொல்றாங்க? இது சட்ட ரீதியாக இருக்கக்கூடியது. சட்டத்தின்படி அப்பா உயிர் எழுதி வச்சிருந்தா அந்த உயிர் படி அவர் இல்லை அப்படின்னு வரும்போது அவர் யாருக்குன்னு குறிப்பிட்டு எழுதினாலும் அவங்களுக்கு சொந்தம்.
அவங்க இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா அது அவங்களுக்கு அவ்வளவு சொந்தம். அது எப்பதான் உயிர் வரும்னா, உயிர் எழுதினவர் உயிரோடு இருக்கும்போது எழுதின உயிருக்கு உயிரே கிடையாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? உயிர் எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிருக்கு உயிரே, உயிருக்கு உயிர் வரணும்னா அதை எழுதினவர் செத்து போகும். எழுதினவரே சரி நம்ம எப்படி வருவோம்? இந்த வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் தாம்பேல சத்தியம் பண்ணி பண்ணது யாரு? இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தார்ல, வாக்கு தத்தமாக கொடுத்தாரு. ஆதரவாளருக்கு ஆணையிடும்படி தண்ணிலே பெரியவர் யாரும் இல்லாதபடியால் தன் பேரில் தானே ஆணையிட்டான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. தன்னெல்லாம் விட பெரிய ஆள் யாருமே கிடையாதுங்கிறதுனால தேவன் தன் பேரில் தானே ஆணையிட்டான். அப்படின்னா இப்ப சொல்லுங்க, அவனுக்கு வாக்கு பண்ணிட்டார். ஆனா அவன் யாரு? பாவி. எப்படி பாவி? ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாரும் பாவி. அந்த பாவி தகுதி இல்லாதவனை இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு. அந்த வாக்கு தத்துவப்படி செஞ்சுட்டு வர்றாரு. கடவுள் எப்படி அதை நீதி உள்ளது என்று சொல்லுவார்? நீதியாக எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஆணையிட்டு கொடுத்துட்டாரு. ஒருத்தர் தகுதி இல்லாதவன், ஒருத்தர் மொத்தமா தகுதி உடையவர், எழுதி கொடுத்தவர் அல்லது வாக்கு பண்ணின உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கும்போது எப்படி அந்த வாக்கு தத்துவம் அவங்க சொந்தமாகும்? சொல்றது நடக்குதுன்னா, உயிரோடு இருக்கும்போது சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொந்தமானதா மாறாது. எப்பெல்லாம் வாக்கு தத்துவம் சொந்தரிக்கப்பட்டது? நல்ல கவனிக்கும். ஆபிரகாமின் காலத்திலே நீங்க உடன்படிக்கிற பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக எல்லா ஆண்களுடைய நுழைத்தோடு விருத்த சேதம் பண்ணப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. என்ன சொல்லுங்க? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உடன்படிக்கை பங்கடைவோம். வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திருக்காங்க? பலி செலுத்தி சுதந்திருக்காங்க. பலி செலுத்தின போது பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டபடியால் வாக்கு தத்தத்தில் சுதந்திரவாதிகளாய் மாறினார். கவனிக்கிறீங்களா? அப்ப பலி செலுத்தி தான் பண்ணி சுதந்திரிச்சாங்க. நான் சுதந்திரவாதி என்று சொல்வதற்கு விருத்த சேதனம் செய்து நான் உடன்படிக்கையில இருக்கிறேன்னு சொன்னாங்க. இது எப்படி போயிடுச்சுன்னா, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர், இந்த புறஜாதிகள் சொல்ற அளவுக்கு நான் உடன்படிக்கையின் மக்கள், மற்றவங்களும் உடன்படிக்கை இல்லாதவர்கள் சொல்ற அளவுக்கு அது பிரதானமாய் பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமே அதுதான். இவங்க வாக்கு தத்துவத்தை சுதந்திரவாதிகள். சரி, ஓகே. ஆபிரகாம் மேல நெருப்பிலே துண்டங்களை வெட்டி, அது அவன் 15 பாத்தீங்கன்னா மிருக ஜீவனை கொண்டு பிளந்து போட்டு நடுவு தேவனை நடக்கிறான். நல்லா கவனிக்கும். தேவனை நடக்கிறான், ஆபிரகாம் நடக்கிறான். ஆபிரகாமும் நடக்கிறான். என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றாமல் போனால் எனக்கும் இந்த துன்பங்களுக்கு, இந்த மிருக ஜீவனுக்கு நடந்தது போல எனக்கும் நடக்கட்டும் அறிவிக்கிறான்னு அர்த்தம். இப்போ இந்த வசனத்தின்படி எபிரேயர் 9 16-17 படி, ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ, மரண சாதனம் அங்கே சாதனத்தை எழுதினோட மரணமும் உண்டாக வேண்டும். அதை எழுதி கொடுத்தவனுடைய உயிரும் போகணும். எப்படி மரணம் கொண்டாட பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவரும் உயிரோடு இருக்கிறதுக்கு பலன் இல்லையே. சரி, 10 கற்பனை யார் எழுதி கொடுத்தார்? 10 கற்பனை யார்? தேவதல்ல தன் நிரல்ல எழுதி ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பினார். மன்னிக்கிறோம், மோசையில கொடுத்து அனுப்பினார். அவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வேற வேலை பண்ணிட்டார். கோபத்துல இவ்வளவு பரிசுத்தமான தேவன் இவ்வளவு பரிசுத்தமான கற்பனைகள் கொடுத்திருக்காரு, இங்க பண்ணாதான் பக்கா அநியாயமா பண்றாரு. என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல நானே தேவன், அடுத்து எனக்கு இணையாக ஒன்றை உண்டாக்க வேணாம். வரும்போதே 2வது கற்பனை காலி பண்ணிட்டாரு. வரும்போதே கட்டில கொண்டு சேர்க்கிறதுக்கு முன்னாடி 2வது கற்பனை காலி பண்ணிட்டாங்க. இப்ப யோசிங்க, உங்களுக்கான இப்படிப்பட்ட கற்பனை கொடுத்தாரு தேவன். அவர் சொந்த கையில் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கோபத்தை தூக்கி எரிஞ்சு உடச்சிட்டான். அப்படின்னா முதலாவது கற்பனை உடைக்கப்பட்ட கற்பனை. முதலாவது உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் முதலாவது எழுதி கொடுத்த கற்பனைகளை உடைத்து போட்டார்கள். பிந்தின மீண்டும் போய் கர்த்தரத்தில் கேட்கால் மீண்டும் தேவனாகிய கர்த்தர் தன் கையில எழுதி கற்பனைகளை கொடுத்து அனுப்புகிறார். அந்த கற்பனைகள் தான் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. எங்க போனார்? தூக்கிட்டு போனார். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் இருந்தது.
அப்படின்னா கடைசி வரை உடைக்கப்படாமல் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைப்பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை காப்பாற்றுகிற அவரை உடன்படிக்கை பூரணமாய் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சது? அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையின் மூலமாய் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி நம்ம கிட்ட கொடுத்து எப்படி கொடுத்தாருன்னு சொன்னா இப்படி சொல்லுவோம், 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தவர் யாரு? தேவன் இல்லையா? அந்த கற்பனைகள் கையில் உயிர், அந்த கற்பனையில எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உடன்படிக்கை வாக்குத்தத்தம் நமக்கு சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா கடவுளை சாக சொல்றியா ஐயா? இந்த கேள்வி இன்னும் தானே நேரடியான கேள்வி. என்னது? மைண்ட்ல தான் ஓடும். இவர் என்ன ஏன் சொல்றீங்க? கடவுளையே சாக சொல்றீங்களே. கடவுள் சாவாமை உள்ளவர், மனுஷன் சாவாமை உள்ளவர். நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனை தேவன் ஏதேனில் உண்டாக்கின போது சாகும்படியாய் ஒரு வருஷம் கூட திட்டமில்லாமல் உண்டாக்கினார். மரணம் எப்படி வந்தது? கீழ்ப்படியாமை. தேவனை பிறந்ததுனால கீழ்ப்படியாமைனால் பாவம் வந்தது. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த மரணம் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டது, சந்ததி சந்ததியை ஆண்டு கொண்டது. இப்ப அந்த மரணத்தால தான் ஜெயிக்க முடியும். முள்ளால தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மரணத்தை மரணத்தினால்தான் நிவர்த்தி செய்ய முடியும். அப்படி இருக்கிறத எப்படி காப்பிடுவாங்க? இவங்க சாக வேண்டிய இடத்துல மிருகத்தை கொண்டு வந்தார்கள். மிருகத்தினுடைய பலிகள் செலுத்தப்பட்டே வந்தது. ஒன்றை நடைபெற்றே வந்தாரு. இந்த மிருகத்துக்கு நேரிடுவது போல் நமக்கு நேரிடப்பட வேண்டும், அல்லது நமக்கு பதிலாக இப்படி ஒரு பலியை கர்த்தராகிய தேவன் செலுத்துவாங்க. நல்லா பாருங்க, மனிதன் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில், தேவனுடைய தன்மையில் இருக்கிறான். அந்த உலகம் எப்படி இருக்குது? பாவத்தில் நிறைந்திருக்கிறது. சரி, இந்த பாவ சாயல் இருக்கிற மனுஷனை தேவ சாயலுக்குள் கொண்டு வரணும்னா தேவனுக்குள் வந்து வாசம் பண்ணணும். வாசம் பண்ண முடியுமா? பாவிகள் இடத்துல தேவன் வர முடியாது, வாசம் பண்ண முடியாது. அப்ப பாவிகளுக்குள் வந்து வாழணும்னா அவரே மனிதனா இறங்கி வரணும். யாரு? தேவன். சொல்லுங்க, தேவன் மனுஷனா இறங்கி வந்து மனுஷனா மறிக்கும். இப்ப தேவனா மறிச்சாரு, வந்தது தேவனா மனுஷனா? வந்தது தேவன். மனுஷன் எப்படி மனுஷாரு? சரீரத்திலே பாடுபட்டு, சரீரத்தில் நொறுக்கப்பட்டு, சரீரத்திலே காயப்பட்டு, சரீரத்தில் மறித்தார். ஆவி சிலுவிலே மறிக்கும் போது பிதாவை ஆவி கொடுக்கும். அப்படின்னா ஆவியை கட்டளை கொடுத்துட்டாரு பனிஷ்மெண்ட் எதுக்கு? நல்லா கவனிங்க, இங்கதான் வெளிப்பாடு. ஆவியை கட்டளைக்கு ஒப்புவிட்டார் அப்படின்னு அர்த்தம். தேவனிடத்தில் அவருடைய ஜீவன், தேவனோட கனெக்டா இருக்கிற ஜீவனை தேவன்கிட்ட கொடுத்தார். அப்போ சரீரம் என்னாச்சு? அடித்து கிழிக்கப்பட்டது. எதுக்கு? மனுஷன் மேல் விழ வேண்டிய அத்தனை அடிகளையும் நீதியுள்ள தண்டனையையும் இயேசுவாகிய மனுஷன் மேலே தேவன் நிறைவேற்றினார். பாவம் தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்பட முடியவே முடியாது. கர்த்தர் நீதி உள்ளவர். சொல்லுங்க, தேவன் கர்த்தர். அதே நேரத்தில் ரொம்ப அன்புள்ளவர். ரொம்ப ரொம்ப அது எப்படி ஒரே நேரத்தில் கர்த்தர் அன்பையும் பேலன்ஸ் பண்ண முடியும், நீதியும் பேலன்ஸ் பண்ண முடியும்? ஆதாமுக்கு நீதியை காண்பிக்கல, அன்பை காண்பித்தார். அவனுக்கு என்ன பண்ணார்? மரணத்தை கொடுக்கல, அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்து விட்டார். வஸ்திரத்தை உடுத்து விட்டு, ஆனா அதே நேரத்தில் நீதி உள்ள தேவன் என்ன பண்ணாரு? இந்த ஏதேன் தோட்டத்துல வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள வாழவே தகுதி இல்லை. ஏனென்றால் நீ என்னுடைய சொல்லை கீழ்ப்படியாமல் லூசிபருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியா நீங்க வாழ்றது கொடுக்க தகுதி இல்லைன்னு அந்த இடத்துல துரத்தப்பட்டாரா? கடைசி இயேசு வெளிப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தில் கனியை எங்க கொண்டு வராரு? நீ ஜெயிச்சேன்னா பரலோகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன். அப்ப பூமி எப்படி இயங்குகிறது? தேவனோடு இருக்கிற மனுஷன், தேவனோடு வாழ்கிற மனுஷன், தேவனுக்குரியவைகளை முன்னிறுத்தி வாழக்கூடிய மனிதனாய் வாழலன்னா எப்பெல்லாம் கீழ்ப்படியாமை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க லிட்டரலா பார்க்கலாம். இன்றைக்கும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்தில் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி இன்னைக்கு பிள்ளைகள் நடக்கிறாங்க, பெரியவங்க நடக்கிறாங்க, சின்னவங்க நடக்கிறாங்க, அலுவலகத்தில் நடக்கிறாங்க, அதிகாரிகள் நடக்கிறாங்க, அரசியல் தலைவர் நடக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நடக்குது. எங்கெல்லாம் டிஸ்ஒபீடியன்ஸ் பார்க்குறீங்களோ, பாவம்னா வேற ஒன்றும் இல்லை. பாவம்னா எதை குடிச்ச, எதை வெறிச்ச, எதை கற்றுவாணிய இதெல்லாம் பண்ணுன்னு தான் பார்க்குறாங்க. பாவத்தை பார்க்கவே தவறிட்டார்.
மொத்த கிறிஸ்துவ சமுதாயமே பாவம்னா என்னன்னு பார்க்க தவறிட்டாங்க. சரி, ஓகே, பரலோகத்துல பாவம் என்னங்க? குடிச்சாரா, வெறிச்சாரா லூசிபர்? அக்கிரமணியாடி பண்ணாரா, விபச்சார வேசித்தனம் பண்ணாரா? பரலோகத்துல அவர் பண்ணுற பாவம் என்ன தெரியுமா? அதனால தான் தள்ளப்பட்டார். எதனால் தள்ளப்பட்டார்? ஒரு மரியாதையை வைத்து பேசுவோம். ஏன்னா அவருக்கு இன்னொரு 1000 வருஷம் ஆகுதுக்கு அப்புறம் வாய்ப்பு வர கருத்து வச்சிருக்கிறார். அதனால் அவருக்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் என் வாழ்க்கையில் அவருக்கு அந்த அதிகாரமே சொல்லுங்க. என் வாழ்க்கையில் பிசாசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. You don't have power at all. ஆனாலும் அவர் மரியாதையை சொல்லுவோம். மிஸ்டர் லூசிஃபருக்கு அவர் சந்தோஷமா இருக்கட்டும், நம்மள மிஸ்டர் தான் சொல்றாங்க. நல்ல கவனிங்க. பரலோகம் தீட்டுப்பட்டது எதனால? பாவத்தால். என்ன பாவம்? லூசிஃபர் செஞ்சது என்ன பாவம்? நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல ஏறுவேன், நீ சொல்ற நான் என்ன கேட்கிறது, உங்க வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறது? இல்லைங்க, இந்த வெளிப்பாடு எடுத்துட்டு போங்க. எங்கெல்லாம் கீழ்ப்படிய மறுக்கிறீர்களோ அங்கெல்லாம் பிசாசுடைய ஆவியின் ஆளுகையை நீங்க பார்க்க முடியும். இது நீங்க செய்வது கிடையாது, உங்கள் மூலமாய் பிசாசானவன் செய்கிற ஆளுகை. உங்களுடைய மனதை, கிறிஸ்துவ விசுவாசிகளை பற்றி நான் சொல்றேன், கிறிஸ்துவ விசுவாசிகளும் அநேக சமயத்தில் கீழ்ப்படிய தடுமாறுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவானவருடைய மீட்பை பெற்றவர்களும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாய்க்கு அதிகார பிரபாகிய ஆவியின்படி உந்தி தள்ளப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க. பரலோகம் தீட்டுப்பட்டதற்கு காரணம் கீழ்ப்படியாமல். ஏதேன் தோட்டத்திலே பாவம் நுழைந்ததற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள். இன்றைக்கும் சுவிசேஷத்தை சொல்லிப்பார்கள், எத்தனை பேர் கீழ்ப்படுகிறார்கள், எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லும்போது இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒருவேளை அவங்க மறுக்கிறதுக்கு 1000 காரணம் அவங்க சொல்லலாம். ஆனால் மீட்பருடைய ஒரே ஒரு மீட்புனா இயேசுவின் மூலம் மட்டும்தான். இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரார். இயேசுவை நம்புகிறார்கள், இயேசுவை பரிசுத்த தூதர் என்று சொல்கிறார்கள், இயேசுவை பரிசுத்தமான ஞானம் உள்ளவர், ரொம்ப நல்லவர் எல்லாம் சொல்றாங்க. இயேசுவை அநியாயமாய் சிலுவையிலே மரித்தார்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நீங்கெல்லாம் அந்த வழியில வாங்க, நாங்கள் இந்த வழியில் வரோம். கடைசியில் ஒரு மேலே உச்சிக்கு வரும்போது நான் ஒரே மலைக்கு தான் ஏறுறோம். அந்த மலைக்கு நாங்கள் ஏறுற விதங்கள் தான் வேற வேற. ஆனால் மேலே ஒரு உச்சியில சேர்ந்துருவோம். இல்லைங்க, நீங்க தப்பான மலையில் ஏறிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லுங்க, தப்பான மலையில. ஆமா, நான் பிடிப்பு சொல்லுவோமே, மோரியா மலையில போனதுனாலதான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு கிடைச்சது. ரைட்டா? எல்லாம் சொல்லுங்க. மோசேக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு எங்க தான் இருந்தது? மோரியா மலையில. அவன் மோரியா மலையை விட்டு வேற மலைக்கு போயிருந்தான்னா கர்த்தர் சொன்ன, நான் காமிக்கிற மலைக்கு போனார். ஏன்னா அங்கதான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா அவர் ஏற்படுத்தின மார்க்கத்தை விட்டுட்டு, அவர் ஏற்படுத்தின இடத்தை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா இது லூஸ் எழுதி. நிறைய பேர் நினைக்கிறேன், அவன் வழியில் வந்துருவாங்க, மேலே வந்துருவாங்க. அவர் சொல்றாரு, என்ன எல்லாம் ஒருவனு பிதாவிடத்தில் தான். ரத்தம் சித்ததுல பாவம் மன்னிப்பு கிடையாது. நான் ஒருத்தன் தான் ரத்தம் சிந்திக்கிறேன். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்க மரியாமலும் இருப்பான்னு இயேசு மட்டும்தான் கிளைம் பண்றாங்க. மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகள், மதங்கள், எல்லா இனங்கள், எல்லா வழிகள், முறைகள் எல்லாத்துலையும் பார்த்து இயேசு மட்டும் தான் கிளைம் பண்றாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் ஒருத்தர் தான் தன்னையே முன்னிறுத்தி நான் தேவன் என்று கிளைம் பண்ணுகிற ஒரே ஒரு கடவுள் சொன்னீங்கன்னா ஆண்டவராக இயேசு. இப்போ இந்த வார்த்தைகளுக்கு மோசேக்கு எழுதி கொடுத்தவர் யாரு? மோசேக்கு எழுதி கொடுத்தவர் தேவன். ரைட்டா? அந்த வார்த்தை எழுதி கொடுத்தா இல்லையா? அதே போல இல்லை சொல்லுங்க, இந்த பைபிள் தூக்கி காட்டுங்க. இது என்னது? எல்லாம் சொல்லுங்க. உயில். எல்லாம் சொல்லுங்க. இதுதான் பைபிளா? இது பைபிள் கிடையாது. எனக்கு எழுதி தேவன் எழுதி கொடுத்த உயில். எல்லாம் சொல்லுங்க. இது தேவன் எனக்கு எழுதி கொடுத்த உயில். இதை உயில் மாதிரி பார்த்தா 10 பக்கமா எழுத்து புள்ளி கமெல்லாம் பார்த்து வாசிக்கணும். எனக்கு உயிரை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த உயிரை எழுதி கொடுத்தவரு எனக்காக உயிரை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால இதில் எழுதப்பட்டதெல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இது சொந்தமாயிட்டதுனால நான் கவனமா பார்க்க போறேன். இதுல என்னெல்லாம் எனக்கு சொந்தமோ ஒருத்த விட்டு இடத்த கூட நான் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கேன். சொல்லுங்களேன், உங்களுக்கு இடம் உங்களுக்கு சொந்தம்னா விட்டு கொடுப்பீங்களா? அவனை தள்ளிப்போ.
என் இடத்துல உள்ள வராத, என் எல்லைக்குள்ள வராத, வேலி அடிச்சிருங்க. ரைட் தானே? பக்காம காயே கையில் காசு செலவழிச்சு வீட்டை கட்ட முடிந்தவங்க ஃப்ரெண்ட்ஷிக்காக போட்டுருவீங்க. உங்க எல்லைக்குள்ள உள்ள வராத. இப்போ இந்த பைபிள்ல எழுதப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சொந்தமா எதுவுமே புரியுது. ஏன் எழுதி கையில கொடுத்தா சொந்த கையில இருந்த 10 கற்பனைகள் மட்டுமல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எழுதி கொண்டு போட்டார். தேவன் தான் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்த தேவனானவர் மாம்சத்தில் வந்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அப்படின்னா இயேசு என்னைக்கு சிலுவையில மரித்தாரோ அன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் அவங்க சொந்தமாயிட்டாங்க. அப்படி அந்த வாக்குத்தத்தம் என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்ற? அழைக்கப்பட்டவர்கள். 15 வசனம் பாருங்க. 9:15 அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் பிதாவே இவர்கள் எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இயேசு இருக்கிறார். இப்ப மத்தியஸ்தர் மிடில் மேன் யாருக்கு? நமக்கும் தேவனுக்கும் மத்தியில மிடில் மேன். நாம கேட்டா சொன்னார், நான் என் நாமத்தில் நீங்கள் கேட்பீர்கள், அப்போது நான் உங்களுக்காக பிதாவை வேண்டிக் கொள்ள மாட்டேனோ அப்படின்னு நான் கேட்டா பிதாவான இடத்துல இயேசு வேண்டிக் கொள்வார். நீங்களே நேரடியாக கேட்கலாம். என் மூலமா கூட என் நாமத்துல கேளுங்க, நீங்கள் நேரடியாக கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அது தெரியும், என் பேர் தெரியும். பரலோகத்துக்கு இயேசு பேர் தெரியும். எத்தனை நம்புறீங்க? பரலோகம் இயேசு பேர் தெரியும். பாதாளத்துக்கும் இயேசு பேர் ரொம்ப நல்லா தெரியும். பாதாளத்துக்கும் இயேசு பேரு ரொம்ப நல்லா தெரியும். சொல்லுங்க, இந்த உயில்ல பைபிள்ல கை வச்சு சொல்லுங்க, இந்த உயில்ல எனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் சுதந்திரிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆகவே இந்த வாக்குக்கு உயிர் வந்திருக்குது. இந்த உயிருக்கு உயிர் வந்திருக்கு. ஆகவே இயேசுவின் நாமத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு சொல்ற எங்கே மரண சாதனம் உண்டோ அப்படின்னா, எங்கே மரண சாதனம் உண்டான்னா நியாயப்பிரமாணம் சொல்லுச்சு, இதை செய்யலன்னு நீ செத்து போற, செஞ்சா பொழைப்ப. நியாயப்பிரமாணத்தை செஞ்சு ஒருத்த கூட பொழைக்க முடியாது. வேதம் சொல்றது நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனாக நீதிமானாக. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய சபைகள் கூட பார்த்தீங்கன்னா சைடில் தொங்கும், இல்லாட்டி சைடுக்காக தொங்க 10 கற்பனைகள். இதை செய், இதை செய்யாதங்கிற 10 கற்பனை சொல்லி விட்டு இன்றைக்கு இந்த கற்பனைகளை நிறைவேற்றினாயா படிப்பாங்க. ஐயோ நம்மளால முடியலையே, நான் பாவியாண்டவரேன். அந்த கற்பனைகளை பார்த்தா நான் செய்யலை, நான் பாவி. சரி, இங்கே வந்தா இயேசுகிட்ட வந்தா எப்பயும் என் கிருபை உனக்கு இருக்கு. என்கிட்ட உண்மையாக ஒப்பு கொடுத்தா உன்னை கல்வி சுற்றி இருக்கிறாரு அல்லவர். ஏன்னா நான் இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தேன். இயேசு நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டாரு. விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் கிருபை பெறுகிறது. ஆமென். விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் கிருபை பெறுது. இப்போ சட்டப்படி உயிர் எழுதுனா அந்த உயிரோடு இருக்கணும்னா எழுதி கொடுத்தவர் செத்து இருக்கணும். அது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் உயிரே. இயேசு இந்த சிலுவையில மரித்ததுனால்தான் அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். நாம யாரு? அந்த வாக்குத்தத்தத்துக்கு வந்து பங்கெடுக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள். We are all called by God. அவங்க எல்லாம் அதுக்குன்னே பிறந்தாங்க. அதுக்குன்னே சொல்லுவாங்க, நான் இதுக்குன்னே பிறந்திருக்கேன், இந்த வீட்டில் சொந்தக்காரனா பிறந்திருக்கேன், சொத்துக்கு பிறந்திருக்கீங்களா, எல்லாம் ரைட் தான். ஆனா நாம எப்படி இந்த சொத்துல பங்கடையும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையில பங்கடைய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்றது 15 வசனம் Ebrேயர் 9:15 ஆகிய முதலாம் உடன்படிக்கை காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆனார். புது உடன்படிக்கை இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை சிந்தினவர் மரித்திருக்கிறார். மரித்ததனால் இந்த வார்த்தைகளுக்கு வாக்குக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். உயிருள்ள வார்த்தையை நம் கையில் வைத்திருக்கிறோம்.
சொல்லுங்க, உயிருள்ள வார்த்தைய. ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கும் உயிர் இருக்குங்க. நல்ல பாருங்க, தேவன் சொன்னார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திலிருந்து புறப்படாமல் அது நான் விரும்பி அனுப்பின காரியம் ஆகும்படி வாய். நான் அனுப்புனா அது போய் தான் வேலையை செஞ்சுட்டு தான் என்கிட்ட வரும். அது போய் நான் எந்த வேலைக்காக அனுப்பினாலும் அதை நிறைவேற்றிட்டு தான் என்கிட்ட வரும். நல்லா கவனிங்க, நீங்க விரும்பினதுனால நடக்கிறதில்ல, அவர் அனுப்பினதுனால நடக்கும். நீங்க எதிர்பார்த்ததுனால நடக்காது, அவர் அனுப்பினதுனால நடக்கும். அப்படின்னா வார்த்தையை வாயில விட்டுட்டார். உங்களுக்கு நேரம் நான் எப்படி சொல்லுவேன், உங்களுக்கு நேராக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா படு இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்காக தேவன் சொன்ன வாக்கு தத்தம் உங்களை மேற்கொண்டு ஜெயித்து உங்களுக்குள் நிறைவேறும். ஆமென். உங்களுக்குள்ள அது நிறைவேற வரைக்கும் சும்மா இருக்காது. அது உங்களை மேல வந்து உங்களை ஏறி பிடிக்கும். அப்படி சொல்ல உங்கள் மேல் வந்து அந்த வாக்கு தத்தம்லாம் பழிக்கும். பழிக்கும்னு அர்த்தம் சொல்லுங்க. அவன் சாபம் விட்டா பழிக்கும்பாங்க. சாபமே படிக்கணும்னா வாக்கு படிக்காதா? சொல்லுங்களேன். சாபம் விட்டா படிக்கணும், மனுஷனை பார்த்து பயப்படுறீங்க. நான் எப்படி கேட்கிறேன், தேவன் வாயிலிருந்து விட்ட வாக்கு படிக்குமா படிக்காதா? வாக்கு படிக்கிற உண்மை உள்ளவர். அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் விரும்பி அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவ்வளவுதான், சிம்பிள், ஒத்த லைன். தேவன் என் வாழ்க்கையை நோக்கி என்னை நோக்கி அனுப்பின வாக்கு எனக்குள் நிறைவேறி முடியும். அது வரைக்கும் அமைதியாக இருக்க போறது கிடையாது. அப்போ இங்க 3 விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றோம். 14 வருஷத்தை அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. நம்மள யாரு? அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நித்தியமான ஒரு சுதந்திரம் இருக்கு. நித்தியம்னா இட்டர்னல் வரைக்கும், பரலோகத்துக்கு போற வரைக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு. பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு சுதந்திரம் இருக்கு. அங்க பலன் இருக்கு பரலோகத்துல. ரைட்டா? இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்து நம்முடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பார். அதை கூட விட்டு வைக்க ரெடியாக பாருங்க. நம்ம வாழ்ந்த சரீரத்தை கூட பூமிக்கு விட்டு கொடுக்க அவர் ரெடியா? ஏன்னா அவர் தான் உண்டாக்கினார். சரி, நாமல்ல, கர்த்தரே நம்மை உண்டாக்கின. அவன் உண்டாக்கின ஒரு விட்டை கூட எவனுக்கு விட்டு வைக்க ரெடியாது. நான் எப்படி கேட்குறேங்க, உங்கள் சரீரத்தை கூட கிளைம் பண்ண திரும்ப வருவாருன்னா, உங்கள் சரீரத்தை கூட கிளைம் பண்ண வருவாருன்னா, உங்களுடைய வாக்கு தத்துவத்தின் உரிமைகளாக கிளைம் பண்ண உங்களோட வந்து நிற்க மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாக்கு தத்தங்களெல்லாம் வந்து உயிரோடு இருக்குது. வாக்கு தத்துவமெல்லாம் உயிரோட ஆம் என்றும் இருக்கு. எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு எதாவது கிடைக்குமான்னு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுல, இயேசுவின் நாமத்தினால என் எல்லைக்குள்ள நான் ஆளுகை செய்கிறேன். என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். குறைவே இல்லை, நிறைவு உண்டா இருக்கும், ஆசீர்வாதம் உண்டா இருக்கும், பெருக்கம் உண்டா இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் முதல்ல அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்துக்காக இயேசு மத்தியஸ்தா இருக்கிறார். இரண்டாவது 14 வருஷம். ஏனென்றால் ஏன் மத்தியஸ்தா இருக்கிறாரு? எங்கே மரண சாதனம் உண்டோ அப்படின்னா உயிர் இருக்கிறதோ அந்த சாதனத்தை, அந்த உயிரை எழுதின உன்னுடைய மரணம் உண்டாக வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். அதாவது இந்த மரண சாதனை எழுதினவனுக்கு மரணம் உண்டாகணும் அப்படின்னா நமக்கு வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்தவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். பின்னாடி என்ன சொல்றது? எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். வில்லுக்கு எப்போ, அதாவது எழுதி கொடுத்த உயிருக்கு எப்போ உயிர் வருதுன்னா, உயிரை எழுதி கொடுத்தவனுக்கு உயிர் போகும்போது தான் உயிருக்கு உயிர் வருகிறது. அது போலவே அதை எழுதினவன் உயிரோடு இருக்கு, அதுக்கு பலனே இல்லை. இதை எழுதி கொடுத்தவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உயிலுக்கே, இந்த வார்த்தைகளுக்கே பெருசா பலனே. நல்ல கவனிங்க, இதை எழுதி கொடுத்தவர், இந்த எழுதி கொடுத்தவர் அழைக்கப்பட்டவங்க சொல்றாரு. அழைக்கப்பட்டவங்க எப்போ அழைக்கப்பட்டாங்க? அழைக்கப்பட்டவங்க எப்போ அழைக்கப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பாக நம்மளாம் அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கு முன்னாடி யார் தான் விசேஷமானவர்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் தான் ஸ்பெஷல். இப்போ சொல்லுங்க, நான் தான் ஸ்பெஷல். சொல்லுங்க, நான் தான் ரொம்ப ஸ்பெஷல். இப்ப எனக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த உயிருக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டவர், நல்ல கவனிக்கணும். நாம அழைக்கப்பட்டவங்க. நாம் அழைக்கப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு இயேசு மத்தியஸ்தராக இருக்கும்படிக்கு மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது எதுக்காக பரிந்து பேசுகிறார்? இந்த வாக்கு தத்தங்களுக்காகத்தான் நான் மரித்து ஒரு உரிமையாக்கி இருக்கிறேன். ஆகவே இந்த வாக்கு தத்தங்கள் அவங்களுக்குள்ள நிறைவேறட்டும் என்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்கு இது பற்றி சரியா ஜெபம் பண்ண தெரியலன்னா அவர் அனுப்பின ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார்.
அவன் நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கும் போது ஊக்கமாய் வேண்டுதல் செய்ய ஆவியான உதவி செய்கிறான். அப்ப நான் ஆவியானவரின் உதவி இல்லாம உங்களால ஒரு சிறப்பான ஜெபத்தை எழுப்பவே வசனமே தெரியாது. நான் சொல்றேங்க, வசனம் இல்லாம ஒரு ஜெபமே கிடையாது. ஒரு நாள் முழு ஐயோ கொய்யோ ஒரு கத்துனாலும் மொத்தம் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பைபிள் வசனமெல்லாம் தெரியலையா, சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண தெரியாது, சரி பரவாயில்ல. இந்த வசனத்தெல்லாம் எழுதி கொடுத்தோம் உங்களுக்காக மரித்து உயிரோடு இருந்திருக்கான்னு தெரியுமா? தெரியும். அப்படின்னா ஆண்டவரே நீர் எனக்காகத்தான் சிலுவையில் உயிரோடு பிறந்தீங்க, உயிரோடு இருக்கீங்க. இந்த பைபிள்ல வசனம் தெரியல, ஆனா இந்த வசனத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா நீங்க உயிரோடு இருக்கீங்க. ஆமே, நீங்க உயிரோடு இருக்கிறதுனால இந்த வசனம் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு வாசிக்க தெரியல, புரியல, என் மனசுக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க யாருக்கும் தெரியும். உயிரோடு இருக்கிற நீர் யாருன்னு தெரியும். நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். எனக்கு நான் ஜெபம் பண்ண எனக்காக பிதாக்கிட்ட நீங்க கேட்டீங்க. இதெல்லாம் நிறைவேறதுக்காக எனக்காக நீங்க எல்லாத்தையும் செய்வீங்க. நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா இதை எழுதினவர் இந்த உயிரை சொல்லுங்க, உயிரை எனக்கு எழுதி கொடுத்தவர், இந்த உயிருக்கு உயிர் வர்றதுக்கு உயிரையே கொடுத்துருக்கிறார். இப்போ சொல்லுங்க, எப்போ மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இறந்தவரை நினைச்சு துக்கப்படுறத விட இறந்தவர் இந்த உயிருக்கு உயிரை கொடுத்துருக்கான்னு சொல்லும் போது உயிரோடையும் இருக்காருன்னு சொல்லுவோம். பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம். அவன் உயிருக்கு உயிரை கொடுத்துட்டாரு, உடனே உயிரோடையும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ வாக்குத்தத்தமானது எனக்கு சுதந்திரமாக்கி கொடுத்துட்டு அங்கே எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு, எனக்காக உட்கார்ந்து இருக்காரு. நான் எங்க இருக்கேன்? பூமியில் இருக்கிறேன். ஆனால் உன்னதங்களில் அவரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கேன். என்னோட பிளேஸ்மெண்ட்டே வேற, நான் மாறிட்டேன். நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் உலகத்தான் அல்ல. சொல்லுங்க, நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் செத்து போயிட்டேன் உலகத்துக்கு. ஆமா, அப்ப பாவம்னு நினைக்கிறாரு, குடிச்சாங்க எரிச்சாங்க பண்ணா இதை பண்ணாங்கிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் கீழ்ப்படியாத இருதயங்கள் எல்லாமே பாருங்கள். அவங்க தான் சொல்றாரு, யார் ஒருத்தர் இயேசுவின் மரணத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்னு சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் இயேசுன்னு உங்களுக்கு தெரியும்னா அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு ரட்சகராக இருக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருக்க வேண்டிய காரணம் ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். நீங்களும் வந்து இதில் பங்கடைந்து கொள்ளுங்கள்னு அழைக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிறவங்க, இந்த சத்தியத்தை கேட்டவங்க, உங்களுக்காக உயிரையே கொடுத்து இந்த உயிருக்கு உயிரை கொடுத்திருக்கிறவர். வாக்கு தத்தங்களுக்கு உயிர் கொடுத்துரு. உயிர் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி ரொம்ப எழுதிப்படுத்தலாம். இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் அவர் மரித்து உயிர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறுவதற்காக உயிரை கொடுத்தவரை விசுவாசிக்காமல் இன்னும் நாம் விசுவாசிக்க மாட்டேன்னு எத்தனை வருஷம் உரட்டாட்டம் பண்ணி வாழப்போம். இது கர்த்தராகிய இயேசு இருதயத்தை விசுவாசி ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணம். நான் இன்னும் சொல்லுவேன், நீங்க கிறிஸ்துவ குடும்பத்தை பிறந்ததுனால நீங்க சந்ததியா கிறிஸ்துவன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு உங்கள் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன். அழைப்பு வந்துருச்சு, ஏற்றுக்கொள்றாம இல்லைங்கிறது நம்முடைய. ஆமென். இப்ப அழைப்பு கொடுத்துட்டார், வெல்கம், கம் அண்ட் டேக் எ பார்ட், the glorious thing I have prepared for you. பாப்பா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எடுத்துக்கொள்ளமா வேணாமா நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஒரு உள்ளத்தில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்க, இயேசப்பா என் உள்ளவா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுக்குள் வந்து தங்கி இருப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்கள் தேவனாக இருப்பார். உங்கள் வாக்கு தத்தங்களில் எல்லாவற்றிலையும் உயிர் கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தங்களுக்கு உயிரை கொடுப்பார். வாக்கு தத்தங்களுக்காக உயிரை கொடுத்தவர் அந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள் வேலை செய்ய வாக்கு தத்தத்துக்கும் உயிர் கொடுப்பார். ஏன்னா உயிரோடு கூட இருக்கிற வாக்கு தத்தங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதை அப்படியே கேட்டுட்டு போயாதீங்க, திரும்ப ரீகால் பண்ணி ஞாபகம் வைத்து ஜெபம் பண்ணி